what are some common causes of infertility in men? So இந்த male factors அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 common causes தான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஏஜ், இன்னொன்று வந்து அவங்களுடைய வெயிட், இன்னொன்று வந்து எனி இன்ஃபெக்ஷன், அவங்களுடைய ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர், ஹீட் எக்ஸ்போஷர் அவங்களுடைய இன்ஃபர்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அலாங் வித் அவங்களுடைய நெகட்டிவ் ஹேபிட்ஸ், ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் டயபெட்டிக் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருக்கணும், அண்ட் தைராய்டு ஃபேக்டர்ஸ். These are all the main factors affecting the male infertility. What treatment options are available for the men with no sperms in the semen analysis? இதில் வந்து என்னன்னா அவங்கள 2 கேட்டகரியாக பிரிப்போம், obstetric condition, நான் obstetric condition. அதாவது உள்ளார அந்த ஸ்பெர்ம் வெளியில வர்றதுக்கான பாதையில் ஏதாவது அடைப்புனால அவங்களுக்கு வரலையா, இல்லை ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வரலையா அப்படிங்கிறத நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடாக இப்போ நான் அப்ஸ்ட்ரக்டிக் காசஸாக இருந்ததுன்னா, அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை, ஹார்மோன் பேராமீட்டர்ஸ் தான் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெர்ம்னுடைய உள்ளார பார்த்தீங்கன்னா செம்னிஃபெரஸ் டியூபிள்ஸ்னு இருக்கும், அதுக்குள்ளே தான் அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்டிசே அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் தான் ரொம்ப அப்டேட்டட் ட்ரீட்மெண்ட். அந்த ப்ரொசீஜர் மூலமாக அந்த ஸ்பெர்ம்ஸை நாங்கள் வெளியில் எடுத்து எக்ஸி பண்ணுவோம். இன்னொன்று அப்ஸ்ட்ரக்டிக் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரோட்டம் இதுலேருந்து டெஸ்டிஸ்லேருந்து நம்ம ஆஸ்பிரேட் பண்ணாலே வந்துடும். அது பீஸா அண்ட் டீஸா அப்படிங்கிற மெத்தட் மூலமாக நாங்கள் அந்த ஸ்பெர்ம் ரிட்ரீவ் பண்ணுவோம்.